வணக்கம். இன்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி சனிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியாக கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதல்வர் நேற்று தொடங்கி வச்சுருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டமான தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் உள்ள அரசு கலை கல்லூரி வளாகத்தில் நேற்று முதல்வர் தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் இத்திட்டம் பொருந்தும் அப்படிங்கிற கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த திட்டத்தினால் பயன்பெறுறவங்க எவ்வளோ பேருன்னு பார்த்தோம் அப்படின்னா 3.28 லட்சம் மாணவர்கள் இதனால் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. இது போக முதல்வர் பேசும்போது ஒரு இலக்க, அதாவது தமிழ்நாடு அரசு இலக்கை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள $1 ட்ரில்லியன் $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற இலக்கை கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்படுறது அப்படிங்கிற மெசேஜையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தமிழ்நாடு அரசு எந்த வருஷத்தை இலக்காக கொண்டு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த 2030 அப்படிங்கிறதையும் எவ்வளோ இலக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாரிஸ் ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. 2ஆம் இடம் பிடிச்சி வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. அவங்க ஈட்டி எரிஞ்ச தூரம் பார்த்தீங்க அப்படின்னா 89.45 மீட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீரஜ் சோப்ராவோட ஈட்டி எரிந்த தூரம் பார்த்தீங்க அப்படின்னா 89.45 மீட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க 2ஆவது இடம் பிடிச்சி வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக சயின்ஸ் சம்மந்தமாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த கலிஃபோர்னியம் அப்படிங்கிற தனிமம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அணுகுண்டுகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் கதிரியக்க செயற்கை ரசாயன தனிமமான கலிஃபோர்னியம் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. நேற்று பீகாரில் இந்த கலிஃபோர்னியத்தை கைப்பற்றியிருக்காங்க. இது எதுக்கு பயன்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அணுகுண்டுகளை தயாரிக்க பயன்படும் கதிரியக்க செயற்கை ரசாயன தனிமமான கலிஃபோர்னியம் அப்படிங்கிறத இது தனிம வரிசை அட்டவணையில் ஒரு தனிமமாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக எம்என்சி குழு பள்ளி மேலாண்மை குழுக்கள் மறுகட்டமைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா இது ஏற்கனவே இருக்கிற ஒன்றை மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இதில் யாரை ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களையும் சேர்க்க உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறது அந்த பள்ளி சம்மந்தமாக உள்ள அதை சார்ந்து உள்ளவங்களை அந்த மேலாண்மை குழுவில் உறுப்பினர்களாக வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் பார்த்தோன்னா தலைமை ஆசிரியர், அப்புறம் மாணவர்களோட பெற்றோர்கள், அப்புறம் கல்வி ஆர்வலர்கள், இவங்களெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த நிலைமையில் இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்களையும் இதில் சேர்க்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எம்எஸ்சி அப்படின்னா என்னென்னா பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் மாணவர்களோட பெற்றோர் உட்பட 20 உறுப்பினர்கள் இதில் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும், இதில் ஒருத்தவங்க தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்ட தன் ஆர்வலர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒலிம்பிக்கில் நீரஜ் சோப்ரா 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. முதலிடம் அந்த ஈட்டி எறிதலில் பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் அப்படிங்கிறவங்க தான். இவங்க எவ்வளோ மீட்டர் அந்த ஈட்டி எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92.97 மீட்டர் ஈட்டி எறிந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. தங்கம் வென்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் அப்படிங்கிறவங்க. ஸோ 92.97 மீட்டர் வீசி அவங்க முதலிடம் பிடிச்சு தங்கம் வென்றிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவையும் தெரிஞ்சுக்கோங்க ஈட்டி எறிதலில். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சீனாவில் மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ரயில் சோதிக்கப்பட்டிருக்கு. அதாவது சோதனை ஓட்டமாக சோதிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா
மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ரயிலை வந்து சீனா வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மணிக்கு 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹைப்பர் லூப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ரயிலை வந்து சீனா வெற்றிகரமாக சோதிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.